சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காகத்திற்கு உணவு வைக்கும்போது அந்த உணவை காகம் எடுக்கவில்லை. அதற்கு பதிலாக குருவியோ அல்லது அணிலோ ஏதாவது சாப்பிடுதா? இதனால ஏதாவது பிரச்சனை வருமோ? இல்ல பித்ரு சாபமா இருக்குமோ? முன்னோர்கள் கோபமா இருக்காங்களோ? இல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ? அப்படின்னு பல யோசனைகள் வரும். இது போன்றலாம் நீங்களும் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்காக தான். முதல்ல நம்ம காகத்திற்கு அமாவாசை நாட்கள்ல மட்டும் தான் உணவு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல புதுசா ஒரு உணவு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த இடத்துல காகம் வருவது அந்த அளவுக்கு எளிதில்ல. அப்படி நம்ம குடும்பத்தாரோட சேர்ந்து கூப்பிடும்போது, காகம் வந்து அந்த உணவை பார்த்து எடுக்காமல் சென்றால், அப்போது ஏதாவது ஒரு பித்ரு தோஷமோ, இல்ல முன்னோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இல்ல காகமே வராம நீங்க வச்ச உணவ குருவிகளோ, அணில்களோ சாப்பிடும்போது, கண்டிப்பா உங்களுக்கு, உங்க குடும்பத்தாருக்கும் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகம் இருக்கின்றது. பொதுவாகவே சாஸ்திரங்களின்படி, நம்ம வைக்கக்கூடிய உணவை எந்த ஒரு ஜீவராசியோ, பசியோட இருக்கிற ஜீவராசிகள் வந்து அதை உட்கொள்ளும்போது, கண்டிப்பா உங்க குடும்பத்திற்கு நல்ல பல நன்மைகள் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. அந்த ஜீவராசிகள்லாம் வயிறு ரொம்ப குட்டி தான். நீங்க ஒரு கைப்பிடி சாதம் வைக்கிறீங்கன்னா கூட, அத ஒரு 10 குருவிகள் வயிறார சாப்பிடும். அப்படி அந்த 10 ஜீவராசிகள் வயிறார சாப்பிடும்போது, உங்க குடும்பத்திற்கு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் செய்த பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதனால் முன்னோர்களும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை அணிலோ, குருவிகளோ, மைனாவோ இது போன்ற ஜீவராசிகள் வந்து எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு தவறும் இல்லை. உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும், உங்கள் குடும்பத்திற்கு மகாலட்சுமியின் அனுக்கிரகமும், உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய புண்ணியமும் வந்து சேரும். அடுத்து 2வது காகம், குருவி எதுவுமே வரவே இல்லங்க. வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குங்க. அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள நீங்க யோசிக்கணும். இப்ப ஒரு ஜீவராசிக்கு நீங்க உணவு வைக்கும்போது, தொடர்ந்து அது பக்கத்திலேயே நின்னாலோ, இல்ல அது வந்துருச்சா, வந்துருச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலோ, அந்த ஜீவராசிகள் பயந்து கொண்டு வரவே வராது. அதற்கு பிறகு நம்மலாம் கீழ போனதுக்கு அப்புறமோ, இல்ல நீங்க அந்த இடத்துல இல்லாத போது, அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும். என்னடா இது திடீர்னு இந்த இடத்துல உணவு இருக்கு. நம்ம போய் எடுத்துக்கலாமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்கும். அதெல்லாம் நீங்கின பிறகு அந்த ஜீவராசிகள் வந்து எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை அதற்கான சூழல் நீங்க உணவு வைக்கும் இடத்தில் அமையாவிட்டால், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வீட்ல வெளிப்பக்கம் வைப்பாங்க. ஆள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல எந்த ஜீவராசியும் அந்த உணவை உட்கொள்ளாமல் அது காய்ந்து போகும். அப்பேற்பட்ட சூழல்ல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அந்த உணவுகளை பசுவிற்கு நீங்க தாராளமாக தானமாக குடுக்கலாம். பசுவிற்கு உணவு தானமாக குடுத்தாலும், கண்டிப்பா பசுக்களின் மூலம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும், அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்ப முன்னோர்கள் கோபம், சாபமா இருந்துச்சுன்னா, அத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நீங்க வச்ச உணவ காகம் வந்து பாக்கும். ஆனா எடுத்துக்கொள்ளாமல் திரும்பி போவது. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா முன்னோர்கள் ஏதோ உங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. முன்னோர்களோட கோபமாக இருக்கலாம். அத போக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதம் அமாவாசைக்கு முன்னோர்களை நினைத்து தினமுமே காகத்திற்கு உணவு வையுங்கள். நீங்க தினமும் ஒரு இடத்துல உணவு வைக்கும்போது, அதுவும் அந்த இடம் வந்து சற்று பாதுகாப்பானதாக இருக்கும்போது, கண்டிப்பா அந்த இடத்த தேடி வாயில்லாத ஜீவராசிகள் ஒவ்வொன்றாக வரும். கண்டிப்பாக காகமும் வரும். அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும். இதெல்லாம் அதுவும் இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யும்போது, இதுவரைக்கும் நீங்க வைத்த உணவை காகம் எடுக்கலைனாலும், இந்த ஆடி அமாவாசை நாளையிலிருந்து கூட நீங்க தாராளமா செய்யலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு லோகத்திலிருந்து முன்னோர்கள் புறப்பட்டு, நம்முடன் புரட்டாசி அமாவாசையில் நம்முடன் தங்கி, திருப்பி தை அமாவாசையில் பித்ருலோகம் செல்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. நீங்க தொடர்ந்து உணவு வைக்கும்போது, முன்னோர்கள் கண்டிப்பா நம்ம தினமும் நினைக்கிறாங்க, நம்ம வீட்ல உள்ளவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அவங்களோட கோப தாபம் ஏதேனும் இருந்தாலும், அந்த கோபங்கள் விலகி, உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் செய்வார். அதனால ஒவ்வொரு வீட்லயுமே கண்டிப்பா காகம் உணவு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல், இனிவரும் நாட்கள்ல தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைத்துக் கொண்டே வாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.